அது என்னவோ தெரியல, என் பெரிய பொண்ணு வந்து ஒரு விசித்திர பிறவி. நம்மளாம் ஹோட்டல் போனோம்னா வெரைட்டியா சாப்பிடணும், நூடுல்ஸ், பரோட்டா, சப்பாத்தி இப்படி கேட்போம். ஆனா அவ மட்டும் எப்போ ஹோட்டல் போனாலும் இட்லி தான் கேட்பா, வேற எதுவுமே கேட்க மாட்டா. அது ஏன்னு எனக்கு தெரியல. வேற ஏதாவது சாப்பிடுன்னு சொன்னா கூட இல்லம்மா எனக்கு இட்லி தான் வேணும் அப்படின்னு. என்னோட மாமனாருக்கு வந்து இட்லி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால என்னவோ தெரியல, இவளுக்கும் இட்லி ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு காலையில தான் மாவு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி வச்சிருந்தோம், நைட்டுக்கு இட்லி ரெடி பண்ணியாச்சு. பாப்புக்குட்டி வந்து அம்மா எனக்கு மினி இட்லி செஞ்சு கொடுங்க, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிடுன்னு சொன்னாலேன்னு அன்னைக்கு வந்து மினி இட்லி தான் ரெடி பண்ணோம். இந்த இட்லி பிளேட் வந்து நான் டவுன்ஷிப்பில் பேடை பஜாரில் வாங்கியிருந்தேன். இந்த ஹாட் இட்லி கொத்து வந்து தனியாக வாங்கியிருந்தேன், எனக்கு பிடிச்சிருக்குனால இது வாங்கியிருந்தேன். மதியானம் வச்சு சாம்பாரே மிச்சம் இருந்ததுனால அந்த இட்லிக்கு சாம்பாரே தொட்டுக்கிட்டாச்சு. இந்த மினி இட்லிலாம் வந்து ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா ஒன்று எடுத்து ஆற வச்சிடணும். இல்லைனா அந்த இட்லி கொத்தோட அடிப்பக்கத்தை வந்து நம்ம தண்ணியில் நினச்சிட்டோம்னா இட்லி வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அன்னைக்கு நைட்டு எங்களுக்கு டிஃபன் வந்து எல்லாருக்கும் இட்லி தான் சாப்பிட்டு இப்படி தான் அன்றைய நாள் போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.